ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஆசிரியர்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து மெயில் மூலமாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைட் லிஸ்ட்டு டெட்டினுடைய குவாலிஃபைட் லிஸ்ட்டு புதிய டெட்டினுடைய குவாலிஃபைட் லிஸ்ட்டு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்டில் கேளுங்க, நான் வேணா பிடிஎஃபாக கூட கொடுக்குறேன். முதல்ல வந்து டெட்டு பேப்பர் 1ஓட பிடிஎஃப் பார்க்கலாம். இது வந்து டெட்டு பேப்பர் 1ஓடது. லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ். சரிங்களா? இது என்ன அப்படின்னு தெளிவாக நான் சொல்லிடுறேன் முன்னாடியே உங்களுக்கு. இது என்ன குவாலிஃபைட் லிஸ்ட்டு என்ன ஏதுன்னு. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டுட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ரிப்ளை பண்ண முடியாது. இது வந்து பாஸ் மதிப்பெண்கள் 60 என அறிவித்த பிறகு டெட்டில் குவாலிஃபை ஆனவங்களோட லிஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி, டிஎன்சி, பிசி, ஓசி இவங்களுக்கு, எஸ்சி எஸ்டிஏவை தவிர வித் பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் மதிப்பெண் 60 என அறிவிச்சாங்க இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அந்த லிஸ்ட்டு இப்போ அவைலபிளாக இல்லை. நிறைய பேருக்கு அதை டவுன்லோட் பண்ண முடியல. அதனால் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது என்ன கொஞ்சம் எங்களுக்கு அந்த லிஸ்ட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே இருக்கும், கம்யூனிட்டி இருக்கும், பிடபிள்யூஎஸ்ஆர் நோ அப்படிங்கிறது இருக்கும். பிடபிள்யூஆர் இருந்தீங்கன்னா அதோட கேட்டகரி என்னென்னு இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது இருக்கும், ரிசல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதில் இருக்கிறவங்க எல்லாமே குவாலிஃபை ஆனவங்க தான். உங்களோட லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரில் உங்களோட ரோல் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் உங்களை நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டெட்டு பேப்பர் 1ல் மட்டும் கிட்டத்தட்ட தமிழில் 18 பேஜுக்கு வந்து பார்த்தோன்னா 590 பேர் பக்கம் குவாலிஃபை ஆயிருக்காங்க புதுசாக. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வெளியிட்ட குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டு வேறு, அதுக்கப்புறம் செகண்டாக வெளியிட்ட குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். 598 பேர். சரியா? அடுத்த கட்டமாக டெட்டு பேப்பர் 1ல் அதர் லாங்குவேஜஸ் இருக்கும்ல, அதை பார்க்கலாம். அது இந்த பிடிஎஃப்பில் இது வந்து பார்த்தோன்னா தெலுங்கு. ஓகேவா? ஒரு 10 பேர் பக்கம் குவாலிஃபை ஆயிருக்காங்க தெலுங்கு. இதே மாதிரி கன்னடா இருக்குது, மலையாளம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்த டெட்டு பேப்பர் 2 போயிடலாம். சரிங்களா? இது தமிழ் டெட்டு பேப்பர் 2 தமிழ் லாங்குவேஜ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட். சரிங்களா? இதில் நிறைய பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேஜுக்கு பிடிஎஃப் போகுது. 15 பேஜ்னால் அப்படியே உங்கள் நம்பரும் பார்த்துக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப்பில் நம்பர்ஸு போயிட்டுருக்கிறது. இது 4வது பக்கம். இதில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா 500 பேருக்கு மேலே இதுலேயும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. கடைசியாக காட்டுறேன், பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட 518 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துடலாம் பேப்பர் 2லேயே. இப்போ இது என்ன சோசியல் சயின்ஸு ஏதோ பார்த்தோம், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பார்த்தோம். இப்போ சோசியல் சயின்ஸ் இருக்கும், அது மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கடைசி பிடிஎஃப்பில் இல்லை. இது வந்து சோசியல் சயின்ஸ் உருது லாங்குவேஜ். நம்ம தமிழ் லாங்குவேஜில் பார்க்கலாம். நான் அதுதான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, தமிழ் லாங்குவேஜில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை பார்த்துடலாம். இதுவாக தான் இருக்கும், பார்ப்போம். இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கன்னடா பேப்பர் 2. ஓகேவா? இது இல்லை. சரி, ஓகே. நான் உங்களுக்கு அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இதாக இருக்கும். இதுதான் தெலுங்கு. இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. இதுக்கு கீழே இருக்கிறது தான் அதுவாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு கீழே இருக்கிறது தான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை, சோசியல் சயின்ஸாக இருக்கும். இது தமிழ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக. ஓகே, இது தமிழ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு பேப்பர் 2 பார்த்துக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட 518 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு பிடிஎஃப் என்ன தனித்தனியாக கொடுக்குற கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.